ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை. அதனால இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை நாள் தான். ஆனால் இருந்தாலும் குரு கடகத்தில் உச்சம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு ஒன்று சொல்லிடுறேன். வருகின்ற இந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி அன்று 85வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம். நாம் வருடம் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு, ஜாமெட்ரி பாக்ஸு, அதேமாரி வாட்டர் கேனு, இதெல்லாம் நம்ம நிறைய பொருட்கள், பயனுள்ள பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 குழந்தைகளுக்கு வருடம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதே போல் இந்த வருடமும் நம்ம இந்த குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் அன்போடு இந்த அறிவிப்பை தெரிவித்து கொண்டு, இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஜோதிடருடைய உதவியின் மூலமாக அதை பயனடையணும் அப்படின்றதுக்கோசம் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது. அதனால் இங்கே வந்திருக்கிறவங்க, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், இது எல்லாருமே நீங்கள் அந்த பள்ளி குழந்தைங்களுக்கு நோட்டு புக்கு வாங்குறதுக்கு, நோட்டு, ஜாமெட்ரி பாக்ஸ், இந்தமாரி ஏதோ ஒரு ஸ்பான்சர் கொடுக்கணும். ஏன்னா போன டைம் நம்ம மாரப்பன் ஐயா எல்லா குழந்தைங்களுக்கும் பேனா வாங்கி கொடுத்தாரு. எங்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஜாமெட்ரி பாக்ஸ் 300 குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுத்தாரு நம்முடைய தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள். இது போன்று ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்போடு தான் இதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதோட தொடர்ச்சி இந்த வருகின்ற 23ஆம் தேதி அன்றும் கொடுக்கப்பட இருக்கின்றது அப்படின்றதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, அதே நேரத்தில் இந்த நேரத்தில் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்பாளர்கள் சில பேர்த்த இந்த மேடையில் அறிவுப்படுத்தப்பட இருக்கின்றது. ஸோ அதில் எங்கள் நிர்வாகத்தில் என்னிடம் படித்த மாணவர்களுக்கு முதல் முன்னுரிமை. ஏன்னா வெளியே இருக்கிற ஆட்களுக்கு நான் பொறுப்புகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. என்னிடம் படித்த மாணவர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தில் செயற்குழு பொறுப்பாளர்களில் பொறுப்புகள் கொடுக்கப்பட இருக்கின்றது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, என்னுடைய அன்பு மாணவர், அதே நேரத்தில் நான் பார்த்த ஒரு விஷயத்தில் வியந்திருக்கிற, அதாவது எப்படின்னா, நாம் சொன்ன உடனே நடத்தின விதத்தை வச்சு உடனே அந்த வாரத்தில் ஒரு 4 ஜாதகம் பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பார். அந்தமாரி ஒரு விஷயங்கள் எல்லாருமே அந்தமாரி கொடுக்க மாட்டாங்க. அந்த வகையில் ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லை, அது நோட்லேயே அப்படியே எழுதி வச்சு சேகரித்து வச்சுக்கிறார். அப்போ நம்ம ஒரு நடத்தின விஷயத்த ஒரே வாரத்தில் ஆராய்ச்சி பண்ணுறாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு ஜோதிடத்தில் அளவு கடந்த ஒரு அன்பும் பாசமும் கொண்டு இருப்பார். அப்போ அப்படியேப்பட்ட நபர் தான் லட்சுமி நாராயணன் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார். ஐயா அவர்கள் முதல் மேடை, ஜோதிடத்தில் முதல் மேடை. நாம் எப்பயுமே ஒவ்வொருத்தலையுமே ஒவ்வொரு மாத கூட்டத்திலையும் குறைந்தது 1 நபர் 2 நபரை இந்த மேடையில் நாம் அறிமுகப்படுத்தி கொண்டு தான் வருகின்றோம். அறிமுகப்படுத்தியவர்கள் அனைவருமே படிப்படியான ஒரு உயர்நிலை அடைஞ்சிருக்கிறாங்க, யாரும் சோர்ந்து போனவர்கள் அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, ஐயா அவர்களை இப்பொழுது பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இது மட்டுமல்ல, இன்னையிலேருந்து ஒரு 6 மாதத்திற்கு மாதாந்திர கருத்தரங்கு கூட்டத்திற்கு அன்னதானம் நன்கொடையும் 6 மாதத்துக்கு தொடர்ந்து கொடுக்குறார். ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அவருடைய ஜாதகத்தை வச்சு இப்போ இன்றைக்கி உயர்நிலை வகுப்பில் அவர் ஜாதகம் தான் போயிட்டுருக்குது. ஸோ அவருடைய ஆராய்ச்சியில் தான் பண்ணி தசவர்க்கமாக பிரித்து பலன் தனித்தனியாக கொடுத்துட்ருக்குறோம். அதில் கொடுக்க அவரை அப்டேட் பண்ண ஐயா இந்தமாரி என்னுடைய ஜாதகத்தை நீங்கள் சொன்ன பலனுக்கு அன்னதானம் கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே இனி வரும் கொடி இந்த 6ஆம் மாதத்தில் 12ஆம் மாதம் வரைக்கும், இதில் இருந்து இன்றைக்கி என்ன மாதம், 6 மாதம் கரெக்டு தான், 7 மாதத்துக்கு இப்போதைக்கு இந்த 7 மாதத்துக்கு அன்னதானத்துக்கு என்ன நான் கொடுக்கணுமோ அதை நான் வந்தாலும் வராவிட்டாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை கொடுத்தது மட்டுமில்லை, ஐயா கிட்டத்தட்ட அவருடைய கண்ட்ரோலில் ஒரு 10 கோயிலுக்கு மேலே அவருடைய கண்ட்ரோலில் கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடியவர். ஸோ அந்தமாரி ஒரு விஷயத்துலையும் ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஒரு அர்ப்பணிப்பு, ஜோதிடத்தில் அளவு கடந்த ஒரு காதல் உணர்வு, இது போன்ற நிறைய விஷயத்த ஐயா அவர்கள் வியந்து பார்த்துருக்கிறேன். அப்படியாப்பட்ட நபர் ஐயா அவர்கள் இன்று சிறப்புரை ஆற்ற வருகின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட
உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல பிரபஞ்ச மூர்த்திகளை ஒருமனதாக பிரார்த்தனை செய்து இந்த மகரிஷி ஆராய்ச்சி கல்வி நிலையத்தின் நிறுவன தலைவர், நல்வாழ்க்கை ஜோதிடர் திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களின் அருப்பெரும் கருணையினால் இன்றைய தினம் எனக்கு ஒரு பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை நல்கியிருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த மகரிஷி ஆராய்ச்சி நிலையம் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்றது எடப்பாடி சின்னையர் மூலியமாக தான் எனக்கு தெரியும். ஸோ அவர் மூலியமாக தான் இந்த ஆய்வகத்துக்கு நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷ காலமாக எடப்பாடி சின்னையர் நானும் முகநூல் நண்பர்களாக இருந்துட்டு இருக்கோம். ஸோ அவர் மூலயமா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கடந்த 1.5 வருஷ காலமாக ஐயாவுடைய பயணம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் 2 பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக போன வாரம் குரு பயிற்சி பண்ணோம். இன்றைய தினம் திருக்கணிதப்படி குரு. ஐயா எனக்கு ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்துருக்காங்க. ஆலயத்தில் வழிபடக்கூடிய முறைகளை பற்றி சொல்லுங்க சொல்லியிருக்காங்க. ஸோ குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். அந்த வகையில் எனக்கு ஆன்மீக பற்றின ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து கிட்டத்தட்ட 8வது படிக்கிற காலத்திலிருந்து இந்த மைக்கை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். நிறைய பேசிக்கிட்டே இருக்கேன். அடுத்து கும்பாபிஷேகம் பூஜைகள் நிறைய மைக்கோடவே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற இடத்துல முதலாக மைக் என் கைக்கு வந்திருக்கு. ஸோ ஆண்டவர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள்லாம் நிறைய இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல பேசும் பொழுது இதுதான் எனக்கு முதல் மேடையாக தோணுது. ஸோ மைக் அன்னைக்கு தான் முத எடுக்கிற உன்னுடைய பேச்சு கவனமாக கண்ணியமாக இருக்கணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிந்த சில தகவலை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உட்பட்ட ஒன்று. ஸோ ஆலயம் செல்வது, நிறைய பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோபுர தரிசன கோடு புண்ணியம், யாகம் பார்த்தால் யோகம் வரும், புகைப்பட்டால் பகை விலகும், எல்லாம் ஆன்மீகத்தை சார்ந்தது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவசியம் ஆலயத்திற்கு போகணும் அப்படின்னு விதி. ஆலயம் அப்படின்னா ஆன்மா லயிக்கக்கூடிய இடம். ஆன்மாங்கிறது நம்ம மனசு. பாருங்க, சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சித்து அப்படின்னா மனசுன்னு அர்த்தம். நடராஜ பெருமானுடைய கால் நுனி தான் சித் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ பெருசு தான் இருக்கும். நம்மளுடைய மனசு இவ்வளோதான் இருக்கும். அதுதான் சித் அப்படின்னு பேரு. அந்த மனசு கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சித்த பெருமை பிடித்தவன் சொல்லுவோம் கிராமத்தில். சித்த பெருமை அப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்டவன். இப்போ சித்து, அந்த மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆலயத்திற்கு போகணும், இது விதி. அப்போ லயம் அப்படின்னா லயிக்கக்கூடியது. ஒரு ஆலயத்துக்கு போகும் பொழுது அந்த சுவாமிக்கு நமக்கு ஒரு நல்ல கனெக்டிங் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதுக்காக தான் கோயிலுக்கு போக சொல்கிறோம். ஸோ இப்போ கோயிலுக்கு போய் சுவாமியை பிரார்த்தனை பண்ணாக்கா நல்ல அதிர்வலைகள், நல்ல வைப்ரேட்டிங் நமக்கு கிடைக்கும். சுவாமி அவசியம் கோயிலுக்கு போய் தான் ஆகணுமா? ஏதாவது சுவாமி தூணிலே இருக்காரு திரும்பல இருக்காருன்னு சொல்கிறாங்களே, கோயிலுக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னா, ஒரு பசுமாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பசுமாட்டு உடம்பு ஃபுல்லாக ரத்தம் இருக்கும். ஸோ நம்ம போடுற தீனி பதார்த்தங்கள் அந்த பசுமாடு எடுத்துட்டு அந்த ரத்தத்திலிருந்து பிரித்து கொடுக்கறது தான் பால். அதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ உடம்பு ஃபுல்லாக ரத்தம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக கொம்பில் பால் கறக்க முடியுமா? இறைவன் மடின்னு ஒன்று கொடுத்துருக்கான், சங்கத்தான் பால் கிடைக்கும். அப்போ இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைந்திருந்தாலும் ஆலயம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. சங்க போனால் தான் இறைவனுடைய அனுக்கிரகத்தை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு விதி. ஒரு கோவில் எடுத்துக்கிட்டாக்கா 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அது ஏன் சுவாமி 12 வருடம் அப்படின்னா, முதல் 4 வருடங்கள் பகவான் மூலஸ்தானத்து கருவறையில் இருப்பாராம். அங்கிருந்து நமக்கு நல்ல அதிர்வலைகளை கொடுப்பார்.
2வது 4 வருடங்கள் கோபுர கலசத்தில் இருப்பாராம். 3வது 4 வருடங்கள் துவஸ்தம்பம் சொல்லக்கூடிய கொடிமரத்தில் இருப்பாராம். ஸோ அதனால தான் நம்ம கோவிலுக்கு போனால் முதல்ல கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணணும், அடுத்து கொடிமரத்துக்கிட்ட தரிசனம் பண்ணணும், அடுத்து சுவாமியை தரிசனம் பண்ணணும். அதனால தான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் அப்படின்னு ஏற்படுத்தி வச்சாங்க. ஸோ அப்போ கோவில் அப்படின்னு போயிட்டு பாருங்க, நம்ம உடம்புல எல்லாமே ரொம்ப கரெக்டாக கடவுள் கொடுத்துருக்கார். நம்மளை ரொம்ப ஒரு கடையில் போய் ஒரு மொபைல் வாங்குறேன்னா புது மாடலாக கொடுங்க, நல்ல மாடலாக கொடுங்க அப்படின்னுவோம். கார் வாங்கினாக்கா என்னென்ன ரீசனபிளாக மாற்றிருக்காங்களோ அந்த புது மாடல் காரை கொடுங்கன்னுவோம். அது மாதிரி நம்ம தேகத்தை நல்ல மாடல் பண்ணி பகவான் அனுப்பிச்சிருக்கார். கரெக்டாக 2 கையில 5 விரல்கள் இருக்கு. ஒரே ஒரு கட்ட விரல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த பொருளையாவது கையில் தூக்க முடியுமா? பேனா பிடிச்சி எழுத முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. இப்போ பகவான் நமக்கு எது எது தேவையோ ரொம்ப அற்புதமாக செஞ்சு மாடல் பண்ணி நம்மளை அனுப்பிச்சிருக்கார். அப்போ இந்த தேகத்தை நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். அதுக்கு தான் கோவிலுக்கு போகணும். ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், மினிமம் 10,000 ரூபாய் இருக்கும் இல்லையா? இந்த 10,000 ரூபாய் மொபைல் ஃபோனுக்கு 300 ரூபாய் கொடுத்து ஒரு சிம் கார்டு வாங்கி போட்டால் தான் பேச முடியும், இல்லைன்னா மொபைல் ஃபோன் டேபிள்லேயே தான் வச்சுருக்கணும். அப்படியே 300 ரூபாய்க்கு சிம்மு போட்டுட்டாலும் மாதம் 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். விட்டுட்டா அந்த நாள் கால் போகாது. சரி பரவாயில்ல 2 நாள் விடுவேன்னா 3வது நாள் கால் வராது. அப்போ இன்கமிங் இல்லை, அவுட் கோயிங் இல்லை. அப்போ அந்த 10,000 ரூபாய் செல்லு வேஸ்ட், இப்படி வச்சுக்கலாம். இப்போ 10,000 ரூபாய் செல்லுக்கே மாதம் 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ ஒரு அற்புதமான தேகத்தை கொடுத்துருக்க பகவானை நம்ம ரீசார்ஜ் பண்ணணும், நம்ம தேகத்தை ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ வாரம் ஒரு முறையாவது கோவிலுக்கு போகணும். 7 நாளில் பாருங்க, மனைவியால் பிரச்சனை வரும், குழந்தையால் பிரச்சனை வரும், அண்ணா தம்பியால் பிரச்சனை வரும், தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை வரும். இதெல்லாம் சமாளித்து தான் வெளியே வந்துட்டு இருப்போம். இன்னைக்கு கார்த்தால எங்கேயாவது அவசர வேலையாக போகணும்னு கிளம்பிட்டு இருப்போம். ஐயா என் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இந்த ஒரே ஒரு ஜாதகத்தை பொருத்தம் மட்டும் பார்த்து கொடுத்துட்டு போங்கன்னுவான். ஸோ பார்த்துட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை 7 நாள் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ இவ்வளோ டென்ஷன் ஒரீடு இதெல்லாம் மனசுக்கு போகும் பொழுது நம்ம ஆன்மா கெட்டு போயிடும். அப்போ வாரத்தில் ஒரு நாளாவது கோவிலுக்கு போய் சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் நம்ம தேகம் ரீசார்ஜ் ஆகிக்கும். அடுத்த ஒரு வாரத்துக்கு ஈஸியாக ரன் ஆகும். இந்த தகவல்லாம் தெரிஞ்சு வச்சதுனால தான் நம்ம ஐயா வாரம் ஹோமம் பண்ணிக்கிட்டே இருக்கார். எங்கேயாவது ஒரு கோயிலில் ஹோமம் பண்ணிட்டு இருக்கார். ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருக்கும், பார்த்தா பெரிய அளவில் ஹோமம் நடந்துட்டு இருக்கு, சாமியை தூக்கிட்டு போறாரு, கலசத்தை தூக்கிட்டு போறாரு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவருடைய தேகத்தை வைப்ரேட்டிங்க வச்சிருக்காரு பாருங்க. அதனால தான் நம்ம இத்தனை மாணவர்கள் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விக்கு உடனே பதில் கிடைக்குது. அப்போ அந்த அளவுக்கு தேகத்தை நல்லா பலப்படுத்தி ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தேகம் ரீசார்ஜ் ஆகணும்னா அவசியம் கோயிலுக்கு போகணும். சுவாமி கோயிலுக்கு போனோன்னே எனக்கு பணம் கிடைச்சிருமா? நிச்சயமா கிடைக்காது. நம்ம யாரும் இந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறக்கணும் யார்கிட்டையும் கேட்கல, இந்த பொண்ணு தான் எனக்கு மனைவியா வரணும்னு யார்கிட்டையும் கேட்கல, இது போல குழந்தைகள் வேணும்னு யார்கிட்டையும் கேட்கல. எல்லாம் பிரபஞ்சமாக நமக்கு கொடுத்தது. ஸோ நமக்கு எந்தெந்த நேரத்தில் எது தேவையோ அது நிச்சயம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ என்னன்னா பகவான்கிட்ட போய் நம்ம எதுவுமே பிரார்த்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு விதி. கோவிலுக்கு போகும் பொழுது அவசியம் நல்ல முறையில் குளிச்சுட்டு நல்ல ஆடைகள் தரிச்சுட்டு கோயிலுக்கு போகணுமா. அவசியம் மொபைல் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணுமா. சாமியை கையெடுத்து கும்பிட்ட காலம் போய் இப்போ செல்லில் படம் பிடிக்கிற காலம் வந்துடுது. ஸோ மொபைல் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும். கொடைமரத்தடையில் நின்று சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணணும். அடுத்து கோவிலில் 2 துவாரபாலகர் இருப்பாங்க, பெரிய சுவாமி 2 பக்கமும் இருப்பாங்க. சிவன் கோயிலுக்கு போனால் விஜயன் ஜெயன் இருப்பாங்க, அம்பால போய் பார்த்தாக்கா விஜயா ஜெயான் 2 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி 2 பேர் துவாரபாலகர்கள். ஸோ அவங்ககிட்ட போய் நான் சுவாமியை தரிசனம் பண்ணுறேன், எனக்கு வழி விடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் சுவாமியை பார்க்கணுமா. நேரடியாக போய் சாமியை பார்க்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுது மேக்சிமம் பேச்சை குறைச்சிக்கணுமா. பேசாமல் சாமி தரிசனம் பண்ணணும்.
அதே போல மெதுவா நடந்து போகணுமா. கோயிலில் போய் 2 நிமிஷத்துல எல்லா சாமியை பார்த்துட்டு வெளியில வந்துடக்கூடாதான். மெதுவா கோயில் நடந்து போகணும். அதே போல நமக்கு தெரிஞ்ச மனுஷால யாராவது கோயில்ல இருந்தாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறத தவிர்த்திடணும். நம்மளோட தெரிஞ்சவங்க பெரியவங்க, நம்ம ஊர் எம்எல்ஏவா கூட இருக்கட்டும், தவறு இல்லை. கோவிலில் பார்த்தாக்கா அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறது, கை கொடுக்கறத தவிர்த்திடணும். கோவில் காம்பவுண்டுக்குள்ள போயிட்டா, பிரதான சாலையில போய் அந்த பிரகாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாவே அங்க எல்லாத்துக்கும் மூலம் உள்ள இருக்க சுவாமி தான். ஸோ அவரை விட பெருசு யாரும் கிடையாது. அப்ப அடுத்தவங்களுக்கு வணக்கம் வைக்கிறத கண்டிப்பா ரொம்ப தெரிஞ்சவருங்க, இல்லைன்னா கோச்சு பாருங்க, அவரை பார்த்தா சின்னதாக ஒரு சிரிச்சுக்கலாம், இல்லை ஒரு தலையாட்டிக்கலாம், கோவிலுக்கு வெளியில வந்து நல்ல முறையில் பேசிக்கலாம். ஸோ இது எல்லாரும் கடைப்பிடிக்கணும். கோவிலில் போனாக்கா சுவாமியை மட்டும்தான் கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு விதி. அதே போல ஆண்களா இருந்தாங்கனாக்கா கொடிமரத்துக்கு கிட்டக்க 8 அங்கங்களும் தரையில படுற மாதிரி சுவாமி தரிசனம் பண்ணணும். சும்மா வெறுமனை குனிஞ்சு கும்புறதோ கன்னத்துல ஒத்திக்கிறதெல்லாம் தவறு. சிரசுல இருந்து கால் நுனி வரைந்து பூமியில பதிந்து கும்பிடணும், அப்பதான் பலன். அதே போல குழந்தைக்கு கல்யாணம் ஆகணுங்க, குடும்பத்துல கிரகப்பிரவேசம் பண்ணணும், ஏதாவது ஒரு பிரார்த்தனையா கோவிலுக்கு போனாக்கா அவசியம் அந்த மாதிரி பிரார்த்தனைக்காக போகும்போது புது ட்ரெஸ் கட்டிட்டு தான் போகணும், பழைய ட்ரெஸ்ல போகக்கூடாது. ஒரு முக்கியமான பிரார்த்தனை பண்றாங்கன்னா புது வஸ்திரம் தரிச்சுக்கங்க. புது வஸ்திரத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு 2 நோட்டு பாக்கெட்ல வச்சுக்கணும். 500 ரூபாயா இருந்தாலும் சரி, 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 2 நோட்டு பாக்கெட்ல வச்சுக்கணும். கருவறை கிட்ட போன 2 நோட்டை கையில வச்சுக்கிட்டு சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணணும். என் பொண்ணுக்கு நல்ல முறையில் கல்யாண காரியங்கள் ஆகணுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு நோட்டை சுவாமி உண்டியலில் போட்டுடணும். இன்னொரு நோட்டை பத்திரமா வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு பொண்ணுக்கு வரன் செட் ஆயிடுச்சுனாக்கா அந்த பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு அந்த நோட்டை தான் முதல் செலவு பண்ணணும். இல்லை வீடு கட்டுறதா இருந்தாக்கா பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அந்த நோட்டை தான் முதல் கொடுக்கணும். இது மாதிரி செய்து பாருங்க, வாழ்க்கையில் நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த பிரார்த்தனைக்கு முழு பலன் உண்டு. இது போல ஒரு ஊர்ல ஒரு ஞானி ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கார். அந்த கிராம மக்களுக்கெல்லாம் நிறைய நல்லது சொல்லிட்டு இருக்கார். அந்த ஊர்ல நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆள், அவரு போய் அந்த ஞானியை பார்க்கிறார். சாமி, நான் தினந்தோறும் கோயில் வாசல்ல நின்று சாமியை கும்பிடுறேன், எனக்கு பணமே கிடைக்க மாட்டேன்றது, ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்க, சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் அப்படின்றார். இந்த ஞானி சொல்றாரு, தினந்தோறும் நெத்து நிறைய விபூதி வச்சுக்கிட்டு சிவாலய தரிசனம் போய் பண்ணுப்பா அப்படிங்கிறார். கோயிலுக்கெல்லாம் எனக்கு போக நேரம் இல்லைங்க, வேலை நிறைய இருக்கு, வேற ஏதாவது சொல்லுங்க. அப்ப டெய்லி நெத்தியில விபூதி வச்சுட்டு நமச்சிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பா. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை முறை சாப்பிடுவேன்னாரு. 3 முறை சாப்பிடுவேன். 3 முறை நெத்தியில விபூதி வச்சுக்கிட்டு நமச்சிவாய சொல்லிட்டு சாப்பிடுப்பா. 2 முறை செய்வேங்க, 3ஆவது முறை மறந்துடுவேங்க, நான் பாட்டு போய் பசியில சாப்பிட்டுருவேன், வேற ஏதாவது சிம்பிளா சொல்லுங்க. பாருங்க, பணம் சீக்கிரம் சேரணுமா, ஆனா ஒரு வேலையும் செய்யப்படாது. சரி, உனக்கு இன்னொரு வழி சொல்றேன். உங்க ஊர்ல யாராவது விபூதி வைக்கிற ஆள் இருக்காங்களா? ஐயோ சாமி, பேஷா இருக்காரு, எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் இருக்கார், அவர் மண்பானை செய்யக்கூடிய குயவர், அவர் நெத்தி நிறைய விபூதி வச்சுட்டு தான் வேலையே தொடங்குவார், காலையில இருக்காருங்க. அப்போ ஒண்ணு பண்ணு, இன்னையிலேருந்து தினந்தோறும் அந்த விபூதி வைத்த மனிதனை நீ பார்த்துட்டு அப்புறம் உன் காலை உணவு சாப்பாட்டை எடுத்துக்கோ. சரிங்க, செஞ்சிடுறேங்க. ஒரு உன்னதம். அப்புறம் அவருக்கு ஒரு டவுட், சாமி, நான் எந்திரிச்சு போய் வாசல்ல நின்று அந்த குயவனை பார்த்தனா அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாரு, அதனால தறி ஓட்டிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் வழியாவே அவரை நான் பார்த்துக்கிறேனே. சரி, போய் தொழறான்ட்டார். போனாரு. காலங்கள் போய்கிட்டே இருக்கு. தினந்தோறும் அந்த விபூதி வச்ச மனிதனை பார்த்துட்டு தான் அந்த தொழிலாளி சாப்பிடுவார். அப்படியே வருஷங்கள் உருண்டு ஓடிச்சு. ஒரு நாள் கார்த்தால பார்த்தா அந்த குயவனை காணோம், வீட்டை விட்டு வெளியிலேயே வரல. இவனும் பார்த்தா மணி போய்கிட்டே இருக்கு, தேடி தேடி பார்க்கறான், வரல. ஏன்னா வாசல்ல போய் இன்னும் பார்க்க கூடாது, அது தப்பா நினைச்சுப்பானே. ஜன்னல்லே பார்த்துட்டு இருக்கான். மணி 10 மணி ஆயிடுத்து, குயவனை காணோம். இவனுக்கு பொறுமை இல்லை, நேரா வாசல்ல போய் நின்று எட்டி பார்க்கறான். வீட்டில் அந்த ஆள் இருக்க மாதிரி தெரியல. மணி 11 ஆச்சு. நேரா அவன் வீட்டுக்கே போயிட்டான். அவன் ஒய்ஃப் வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு, எங்க உங்க வீட்டுக்காரரு? ஏங்க, இல்லை நான் அவரை பார்த்துட்டு தான் சாப்பிடணும்னு எனக்கு ஒரு விதி, அவரை ஆளை காணமே, அவரை பார்க்கணும். இல்லைங்க, அவர் வந்து களிமண் எடுக்கிறதுக்காக ஏரிக்கு போயிருக்காரு, சாயந்தரம் தான் வருவாரு. சாயந்தரம் வரைக்கும் நான் எப்படி சாப்பிடாம இருக்கிறது?
இவனுக்கு வந்து பசி தாங்கலை. வீட்டுக்கு வந்து துண்டை தூக்கி தோளில் போட்டு நேராக ஏரிக்கு போயிட்டான். ஏரி கரை மேலே நடந்து போயிட்டு இருக்கான். ஏரிக்குள்ள அந்த குயவன் களிமண் வெட்டிட்டு இருக்கான். அது மாதிரி களிமண் வெட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த மண் வெட்டியானது ஒரு பாத்திரத்து மேலே விழுது. நல்ல ஒரு பித்தளை பாத்திரம் போல கணீர்னு ஒரு சவுண்டு கேட்கறது. ஏதோ புதையல் கிடைச்சிருச்சு அந்த குயவனுக்கு. சுற்றி பார்க்குறான் யார் இருக்காங்களா இல்லையான்னு. இவர் கண்ணுக்கு தெரியலை. ஆனால் அந்த நெசவு தொழிலாளி கரை மேலே போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான். அங்கேருந்து இந்த குயவனை கூப்பிட்றான். குயவன் இப்படி திரும்பி பார்க்குறாரு மேட்டில். இவனுடைய எண்ணம் என்ன? விபூதி வச்சவனை பார்க்கணும், அதுதானே. அந்த குயவன் நேராக திரும்பி பார்த்த உடனே கரையில இருந்து இந்த நெசவு தொழிலாளி அவனை பார்த்தான். பார்த்த உடனே நெத்தி நிறைய விபூதி இருக்கு. இவன் வெறுமனை வந்திருக்கலாம். நான் பார்த்துட்டேன்னு கத்திட்டே வீட்டு வரைக்கும் வந்தானோ. வீடு வரைக்கும் கத்திட்டே வந்தானோ. அவன் என்ன பார்த்தது? என்ன? விபூதி முகத்தை. இவன் பார்த்துட்டேன்னு சொல்லவும் இந்த குயவனுக்கு என்னாச்சு? புதையல் எடுத்து தான் பார்த்துட்டான் போல இருக்குன்னு பயம் வந்துருச்சு. இவன் வீட்டுக்கு வந்து செத்த நேரத்திலேயே அந்த குயவன் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து 2 பாகமா பண்ணிட்டான். இருந்த பொற்காசுகளை 2ஆ பிரிச்சு ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்து இந்த நெசவு தொழிலாளி கையில கொடுத்துட்டான். எப்பா, நீ பார்த்துட்டது யார்கிட்டையும் சொல்லாத, இருந்ததை சரி பாரியா பிரிச்சு உனக்கு பாதி கொடுத்துட்டு நான் பாதி எடுத்துக்கிட்டேன், யார்கிட்டையும் சொல்லிடாத. இப்ப பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து விபூதி வச்ச நெத்திய பார்த்ததுக்கே பாதி புதையல் கிடைச்சிருக்குனாக்கா, தினந்தோறும் விபூதி வச்சுக்கிட்டு ஆலய தரிசனம் பண்ணுனா நமக்கு எத்தனை புதையல் கிடைக்குங்க? புதையல் அப்படின்னாக்கா பணம் மட்டும் இல்லைங்க. இப்போ ஐயாவை பார்க்குறோம், பொன்னையா, அது ஒரு பெரிய புதையல். தொங்குதன் அருள் முரளி ஐயாவை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அது ஒரு பெரிய புதையல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதையல் தான். பாருங்க, சிம்பிளா ஜாதகத்தை பார்க்குற, லக்னத்தை பார்த்தோன்னா சௌரிராஜா ஐயா சொன்ன மாதிரி டக்கு நீ வெளிநாடு போகக்கூடாதுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இது ஒரு பெரிய புதையல். ஸோ இது மாதிரி ஒரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் ஒரு புதையல்கள். அப்போ ஆலயத்துக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணினாக்கா நிச்சயமாக நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் அப்படியே கிடைக்கும். இதில் பாருங்க, ஒரு காலத்தில் 5 வகையான தெய்வ முறைகள் இருந்ததுங்களாம். பொதுவாக நெத்தி நிறைய திருமணம் வச்சிருப்பாங்க, ராமம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து வைணவம் அப்படின்னு பேரு. அதே போல நெத்தி நிறைய விபூதி வச்சிருப்பாங்க, அதுக்கு சைவம் அப்படின்னு பேரு. அதே போல விபூதி வச்சு சந்தனமும் வச்சிருப்பாங்க, அது கௌமாரம். அடுத்து சாக்தியம். இந்த மாதிரி ஒரு 5 வகையான பூஜை முறைகள் இருக்கு. அதில் விநாயக பெருமானை கும்பிடுறது, சிவபெருமானை கும்பிடுறது, முருகப்பெருமானை கும்பிடுறது, சக்தி தெய்வங்களை கும்பிடுறது, சூரிய பகவானை கும்பிடுறது. ஸோ இந்த மாதிரி 5 முறைகள் இருந்தது. அப்போ 5 முறைகளில் சுவாமியை தரிசனம் பண்ணுறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இந்த 5 முறைகளையும் ஒன்னா ஒருத்தர் சேர்த்தார். அவர் தான் ஆதிசங்கரர் அப்படின்னு பேரு. அவர் தான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு தங்க நெல்லிக்காய் கொடுத்து கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டுற மாதிரி ஒரு அல் கொடுத்தார். அந்த ஆதிசங்கரர் இந்த 5 சமுதாய 5 மதத்தையும் ஒன்னா சேர்த்தார். அதுதாங்க சனாதனம். இந்த 5ஐயும் சேர்த்தது தான் சனாதனம். இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க சனாதனன்னு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சனாதனா என்னன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி 5 தெய்வங்களுடைய வழிபாடையும் ஒன்னா சேர்த்து கொண்டு வந்தது தான் சனாதனம். இப்ப சனாதனம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சனாதனா அதே தாங்க சொல்லிட்டு இருக்கா, நீங்களும் சொல்றீங்க. அப்படின்னா என்னங்க அப்படின்னா, நேரா திருவள்ளுவர்கிட்ட போயிடலாம். திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை நாங்கும் இழுக்கா என்ற தரம் அப்படின்னாரு. அப்போ மனசுல கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது, ஆசைகள் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஒருத்தரை பார்த்து காரு வாங்கினார்னா நானும் அதே மாதிரி காரு வாங்கணுங்கிற ஆசை வரக்கூடாது. அவன் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய ஆளானா அப்படின்ற கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் சேர்த்தது தான் சனாதனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கோவிலுக்கு போனேன்னு சொன்னாக்கா பொன்குருள், புகழ் கொடு, செல்வம் கொடு, செல்வாக்கு கொடு, அந்தஸ்து கொடு, இதெல்லாம் பகவான்கிட்ட கேட்கறதை விட எனக்கு நல்ல தூய்மையான எண்ணத்தை கொடு. உண்மைக்குமே இந்த உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ
அவங்களுக்கு என்னால் முடிந்த நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு பொருளாதாரத்தை கொடு. எங்க யாரு துன்பப்படுறாங்களோ அந்த துன்பத்தை என் துன்பமா ஏத்துக்கிட்டு சரி பண்ணக்கூடிய மனோபக்குவத்தை எனக்கு கொடு. ஸோ இப்படிதான் சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணுமா. இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணாக்கா உங்களுக்கு என்ன தேவையோ அது பகவான் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாராம். இந்த உலகத்துல பாருங்க, யாருக்கும் யாரும் ஒரு ஒப்புதல் கிடையாதுங்க. நம்ம நினைச்சுக்கலாம் என் மனைவி, என் குழந்தை, என் அப்பா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் கர்மா. முன் ஜென்ம கர்மாவில் நம்ம என்ன செய்தோமோ அதுக்கு உண்டான பலாபலன் தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க, ஈஸியா நம்ம சொல்றோம், செவ்வாய் திசையில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, 3 வருஷம் 6 மாசம் 12 நாள் பிறந்திருக்காரு. மீதி பாக்கி உள்ள மாசம் கருவுல போயிடுச்சு, செல்லுல போயிடுச்சுன்னு சொல்றோம். அது எங்க போச்சுங்க? செல்லுல போச்சுன்னு சொல்றேன், கருவுல போயிடுச்சுன்னு சொல்றேன், தாயின் கர்ப்பத்தில் கரைஞ்சிருச்சுன்னு சொல்றேன், மீதி பாக்கியை வச்சு கணக்கு போட்டுட்டு இருக்கோம். அது எங்க போச்சுன்னா, முன் ஜென்மாவில் அந்த செவ்வாய் திசை நடக்கும் பொழுது அந்த பாக்கி வருஷத்துல நம்ம இறந்திருப்போம். அதனுடைய மிச்சம் உள்ள வருஷத்தை எடுத்துக்கிட்டு தான் அடுத்த ஜென்மாவில் வேறொரு வயிற்றுல பிறப்போம். இதுதான் திசை இருப்பு. அதை வச்சு தான் நம்ம ஜாதக கணிச்சு லைஃப் கொண்டு வரோம். அப்போ அந்த மாதிரி ஒரு திசை இருப்புல ஒருத்தன் பிறந்திருக்கும் பொழுது முன் ஜென்மாவில் என்னென்ன கர்மாக்கள் பண்ணினானோ அந்த கர்மாக்களுக்கு ஏற்ற பலாபலன் இந்த கர்மாவில் அனுபவிப்பான். அப்போ போன ஜென்மால அம்மாவை சரியா கவனிக்காம விட்டுருக்கானா இந்த ஜென்மாவில் அம்மாவால அவனுக்கு பலன் கிடைக்காது. அப்பாவை ரொம்ப அற்புதமா பார்த்துக்கிட்டான், ரொம்ப தூக்கி வச்சு குளிப்பாட்டி எல்லா வேலையும் செஞ்சிருந்தானா இந்த ஜென்மத்தில் அவன் சம்பாதிக்கவே மாட்டான். 30 வயசு வரைக்கும் அப்பா பாக்கெட் மணி கொடுத்துட்டு இருப்பார். அப்போ ஒரு ஜாதகனும் தன் வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கானோ அந்த கர்மத்துக்கு உண்டான பலன் நிச்சயமா அப்படியே கிடைக்கும். அப்ப இந்த ஜென்மாவில் கெட்ட கர்மாக்கள் பண்ணாம நல்ல கர்மாக்களா பண்ணானா அடுத்த பிறப்பு அற்புதமா இருக்கும். ஸோ அடுத்த பேர்ல ஒரு நாயா பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது கூட அந்த எஸ்யூவி கார்ல தலையை காட்டிட்டு போற மாதிரி நாயா பிறக்கலாம். ஏசி கார்ல போய் பெட்ல படுத்து தூங்குற நாய். அப்ப கூடுமான வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் நல்ல கர்மாக்களா பண்ணணும் அப்படின்னு விதி. ஏதோ ஒரு வகையில அந்த பூரிய புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம். எங்க தாத்தா எங்க அப்பா செய்த புண்ணிய கர்மாக்கள். எங்க தாத்தா உஞ்ச விருத்தி பிராமணர்னு பேருங்க. டெய்லி 12 ராமம் போட்டு கையில தம்பூரா வச்சுக்கிட்டு எல்லாரையும் போய் தரிசனம் பண்ணி அருளாசி கொடுப்பார். இந்த இடையில பேசுறதுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். முதலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாள் இப்போ குரு ஓரை நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த குரு பயிற்சி ஆன இந்த திருநாளில் குரு உச்சம் பெற்ற கடகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாட்டில் இந்த நாளில் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய செயற்குழு பொறுப்பாளராக ஒரு 4 பேர்த்த இன்னைக்கு நாங்கள் நியமிக்கப்பட இருக்கின்றோம். இதில் முதலில் நம்முடைய ஐயா இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு, லட்சுமி நாராயண ஐயா இன்று முதல் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்துக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட இருக்கின்றது. அவருடைய பணி சிறக்க இன்னும் உயர்ந்த நிலை அடைய இறையருளும் குருவருளும் அருள் புரிய ஐயா அவர்களுக்கு இந்த பொறுப்பை பொன்னாடை போற்றி அவர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றது. எங்கள் அறிவித்தினுடைய செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களும் எங்கள் மூத்த ஆலோசகர் எல்லா வகையிலுமே எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுக்கறதுல நம்பர் 1 யார் அப்படின்னா நம்முடைய பொன்னியாசாமி ஐயா அவர்கள். ஸோ அவர்களும் இணைந்து அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகிறார்கள். சௌரி ரஜினி அப்படியே இருங்கயா. அடுத்ததாக கோதண்டபாணி பழனியில் இருந்து வருகை புரிந்திருக்கின்றார். ஐயாவும் என்னுடைய அன்பு மாணவர், நிறைய எங்கள் கூட இருந்து சேவைகள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார். ஐயாவும் இன்று முதல் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்துக்கு செயற்குழு பொறுப்பாளராக பொறுப்பேற்க இருக்கின்றார். அவருடைய பணியும் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாரிமுத்து ஐயா அப்படியே மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க அப்படியே. அடுத்ததாக
பாலு என்கின்ற முருகேஷன் ஐயா அவர்கள் சென்னிமலையிலிருந்து வருகை வந்திருக்கிறார். ஐயாவுடைய பணியும் சிறக்க இன்று முதல் ஐயா மாரிமுத்தையா மேலே இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் இல்லைங்க. ஐயா அவருடைய பணி சிறக்க இப்பொழுது செயலாளரும் பொன்னியாசாமி அவர்களும் பொன்னாடி போற்றி அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அடுத்ததாக மாரப்பன் ஐயா கோயம்புத்தூர்லேருந்து வருகை வந்திருக்கின்றார். ஐயா ஆன்மீகத்திலையும் மிக சிறப்பானவர், ஜோதிடத்திலையும் அளவு கடந்த ஒரு அன்பு பாசம், முழு நேர ஜோதிடராக ஆன்மீகவாதியாக இருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் இன்று முதல் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தில் செயற்குழு பொறுப்பாளராக நியமிக்கப்பட இருக்கின்றது. மகிழ்ச்சி. ஏன்னா இந்த குரு ஓரையில் அறிவிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த நேரத்தில் அறிவித்தது. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்க இறையருளும் குருவருளும் அருள் புரியட்டும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. ஐயா உங்களோட சொற்பொழிவு தொடரலாம். இல்லை பாருங்க, திருக்கணிதப்படி குரு பெயர்ச்சி, குரு ஓர தெய்வத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மஞ்சள் சால்வை கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கு. ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். செல்வி ஐயா தான் சொன்னாங்க, கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்குங்க, கடகத்துக்கு குரு வந்திருக்கு, தேகத்தை மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க, பொன் பொருள் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்னார். அவர் சொன்ன வாய்முகத்தை ஒரு வாரத்திலே கிடைச்சிருச்சுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அவர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதில் பாருங்க, ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு 40 மார்க் 50 மார்க் எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு 90 மார்க் 95 மார்க் எடுத்தவனுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா 40 மார்க் எடுத்தவன் 38 எடுக்கலாம், 41 எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. 95 98 மார்க் எடுத்தவன் 40க்கு வந்தானா லைஃபே போச்சு. ஃபேமிலியிலேருந்து வாத்தியார்லேருந்து பிரின்சிபல்லேருந்து எல்லாரும் அவனை கசக்கிடுவான். ஸோ அது மாதிரி இந்த மகரிஷி ஆய்வகத்தில் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இது 95 மார்க் எடுத்த மாதிரி. அப்போ இந்த 95 மார்க்லேருந்து நம்ம மார்க்கு கொஞ்சம் கூட குறையக்கூடாது. இப்போ இன்றைய தினத்திலிருந்து கடைசி வரைக்கும் முகுந்தன் முரளி ஐயா கூடவே இருந்து எல்லா வேலைகளையும் ஒரு மனதாக செஞ்சு அது 95 மார்க் அப்படிங்கிறத தக்க வச்சுக்கணும். ஸோ அப்படி ஒரு பொறுப்பு கைக்கு வந்திருக்கு. நிச்சயமாக இந்த பணியை ஐயாவோட இணைஞ்சு சிறப்பாக செய்வோன்னு சொல்லிக்கிற இந்த நேரத்தில் அடுத்தபடியாக இந்த ஆலயம் அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு நாளாக போகிறத பேஸாக வச்சுக்கணுங்க. பாருங்க, ராத்திரி 11 மணி வரைக்கும் நம்ம நண்பர் கூட பேசிகிட்டு இருப்போம். பேசிட்டு கடையில் டிஃபன் சாப்பிட்டு அவர் வீட்டுக்கு போய்டா, நம்ம நம்பாத்துக்கு போயிடுவோம். கார்த்தால 6 மணிக்கு அவரை பார்க்குறோன்னு வச்சுக்க, டீ கடையில் உடனே வணக்கம் வைப்போம். ஒரு நாள் தூங்கி எழுந்து மறுநாள் கார்த்தால யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுக்கெல்லாம் வணக்கம் வைப்போம். இது சம்பிரதாயம். இப்போ ஏன் அப்படின்னா, நேற்று பார்த்தங்க நைட்டு இன்னைக்கு காலையில் வரைக்கும் என் ஆன்மாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் நல்லா இருக்கேன். இப்போ ஒரு நாளும் தூங்கி முழிக்கிறது ஒரு மரணத்திற்கு சமம். அதான் ஒருத்தர் சிம்பிளாக வேடிக்கையாக சொன்னார். ஒரு மனிதன் தூங்கி எந்திரிச்சிட்டா அப்படின்னு சொன்னா காஃபியா, தூங்கி எந்திரிக்கலைன்னா பால். இதுதான் லைஃபுங்க. அப்போ ஒரு ஆன்மா இரவு பொழுதுல தூங்கி காலையில் எழுந்திருச்சிருச்சுனாக்கா அந்த ஆன்மாவுக்கு ஒரு பெரிய பலம். அப்போ அன்னைக்கு கார்த்தால இருந்து வரைக்கும் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுக்கெல்லாம் வணக்கம் வைப்போம். அப்போ இப்படி ஒரு தேகத்தை கொடுத்து, இப்படி ஒரு பேசுறதுக்கு வாயை கொடுத்து, எல்லா பொருளையும் பார்க்கறதுக்கு 2 கண்ணை கொடுத்து, விரல்களை கொடுத்து, கேட்க காதை கொடுத்து, இவ்வளோ அற்புதமான ஒரு பரலை படைச்சிருக்கக்கூடிய பிரம்மாவுக்கோ அல்ல இந்த பிரபஞ்சத்துக்கோ அல்ல தெய்வத்திற்கோ நம்ம என்னைக்கா வணக்கம் வைக்கிறோமா? இப்போ தினந்தோறும் வணக்கம் வைக்கணுமா? இப்போ டெய்லி ஆலயத்துக்கு ஒரு முறையாவது போகணும். அடுத்த மாதம் பெங்களூர் போகணும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குனாக்கா இன்னைக்கே டிக்கெட் போட்டு வச்சிருவோம். ஐயா காசி யாத்திரை போனார், 3 மாதம் முன்னாடி டிக்கெட் போட்டு வச்சார் காசி போகணும்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு குழந்தைய கோயம்புத்தூரில் படிக்கிறதுக்கு அவங்கள பார்க்க போன டிக்கெட் போட்டு வைப்போம். ஸோ எல்லா விஷயத்துக்கும் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுவோம். கோவிலுக்கு போனையா நேரமே இல்லைங்க, காலையில் எழுந்திரிச்சேன், குளிச்சேங்க, ஆஃபீஸ் போனேன், வேலையை பார்த்தேன், சாயந்தரம் வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினச்சி ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு டீ கடைக்கு போயிட்டாருங்க. ஒரு வாரமாக சாமியை பார்க்கலைங்க. ஒரு சிலர் வீட்டில் 2 பேர் வாத்தியாராக இருப்பாங்க. காலையில் 7 மணிக்கே கிளம்பணும். அவங்க வீட்டு பூஜை ரூமை திறந்து 3 நாள் ஆச்சு அப்படின்றாங்க. இப்படியே ஹாலில் இருக்குங்க, இல்லை கிச்சனில் போகிற சாப்பிட்றோம், டியூட்டிக்கு போயிடுறேங்க.
அப்போ இந்த இறை சக்திக்கு உண்டான பலத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் 30% பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றார் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உண்டான இடம் பகவான் கொடுத்தது. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு உண்டான பணம் பகவான் கொடுத்தது. ஸோ நம்ம உழைப்பா இருக்கலாம், பட் அந்த உழைப்பு கடவுள் கொடுத்தது. உழைக்க போகும்போது உடம்பு டயர்ட் ஆயிடுச்சுன்னா வேலை பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ அந்த இடம் வாங்குறதுக்கு பகவான் கொடுத்திருக்காரு, உழைப்பால ஒரு வருமானத்தை கொடுத்திருக்காரு. அந்த வருமானத்தை வச்சு ஒரு பில்டிங் பண்றோம். ஆனா அந்த பில்டிங்ல சாமி ரூம் எங்க வைக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை வந்துடும். ஹால் 26 ஹால் போடுவோம், கிச்சன் ஓப்பன் கிச்சன் பெருசா போடுவோம், பெட்ரூம் 16 போடுவோம். சாமி ரூம் எங்கெங்க வைக்கிறது? அந்த பெட்ரூம் பாத்ரூமுக்கு சாமி ரூமுக்கு இடையில ஒரு செவரு வச்சு சின்னதா போடுவோம். அதுல ஒருத்தர் சொல்லுவார், இதுல மண்ணு கொட்டிக்கிங்க இடையில, அப்ப தோஷம் இல்லைன்னுவார். இப்ப இவ்வளவு பெரிய இடத்த பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பகவானுக்கு ஒரு இடம் கொடுக்கறது நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ ஒரு பில்டிங்ல முதல்ல சாமி ரூம்ப பெருசா போடணுங்க. அப்பதான் அந்த வீட்டுக்கு நல்ல இறை சக்தி கிடைக்கும், நல்ல வைப்ரேட்டிங் கிடைக்கும். பாருங்க, ஜென்ரலா பாருங்க, நம்ம எங்கேயாவது டூர் போறோம்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்களோட கார் எடுத்துட்டு போறோம், வீட்டை பூட்டிட்டு போயிடுவோம். ஒரு வாரம் கழிச்சு வர்றதா பிளான் போட்டுட்டு போவோம். 4 நாள் முடிஞ்ச உடனே கொஞ்சம் போல வீட்டுக்கு போய் ரசம் சாதம் சாப்பிட்டா பரவாயில்லையேன்னு ஒரு மனசு சொல்லும். அங்க நிறைய ஸ்நாக்ஸ், பீஸா, பர்கர் சாப்பிட்டுருப்போம். எப்ப வீட்டுக்கு போய் ரச சாதம் சாப்பிடலான்னு ஒரு எண்ணம் மனசுல வருதோ அப்ப அந்த வீடு நம்மள நினைக்குதுன்னு அர்த்தம். எப்படி ஒரு கோவில் ஆலயம் சொல்றோமோ அது மாதிரி நம்ம குடியிருக்க வீடும் ஒரு ஆலயம். இப்போ ஒரு வாரம் அந்த வீட்டை பூட்டி போட்டுட்டு போனதுனால அந்த வீடு நம்மள நினைக்குமா, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு. அந்த வைப்ரேட்டிங் நமக்கு வேலை செஞ்சுச்சுன்னா உடனே வீட்டுக்கு போகணும்னு நினைப்பு வரும். அந்த 2 நாள் ப்ரோக்ராமை கட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவோம். ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருக்கு, கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம மொத்த வீட்டிலேயே நமக்குன்னு பிடித்த ஒரு இடம் இருக்கும். சாமி ரூம்போ, ஹாலோ, பெட்ரூம்போ, இல்லை பாத்ரூம்போ. அங்கே போய் 2 நிமிஷம் நின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இவர்கிட்ட கேட்டால் கிடைக்கும்ப்பா, இல்லை இவர்கிட்ட ஃபோன் பண்ணால் கிடைக்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அந்த வீட்டில் கிடைக்கும். அப்போ கிடைக்குதுன்னா அந்த வீட்டுக்கு நல்ல வைப்ரேட்டிங் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு அந்த வீட்டில் கிடைக்குது. அப்போ பொதுவாக ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம், புண்ணியாதனம் பண்ணிட்டா அந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு குறை இருக்கக்கூடாது, படுத்த உடனே தூக்கம் வரணும். இதுதாங்க அந்த வீட்டுக்கு நல்ல சக்தின்னு அர்த்தம். தூக்கமே வரலைங்க, வீட்டில் படுத்தங்க தூக்கமே வரலைங்க, அப்போ அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வேலை செய்யுது. அப்போ என்ன பண்ணணும்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் அப்படிங்கிறது பண்ணணும். அப்படி பண்ணுனா அந்த வீட்டுக்கு இறை சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். 12 வருஷம் ஆச்சுங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன ஒரு பூஜையும் பண்ணலைங்க. குழந்தை கல்யாணம் ஆகலன்னுவான், குழந்தைக்கு வேலை கிடைக்கலன்னுவான், கணவன் மனைவி சண்டையாகவே இருக்குன்னுவான். இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா வீட்டில் இறை சக்தி இல்லைன்னு அர்த்தம். அப்போ வீட்டை பவர்ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு முறையாக வீட்டில் ஹோமம் பண்ணணும். சிம்பிளுங்க. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டெய்லி காலையில் 4 காஃபி, சாயந்தரம் 4 காஃபி சாப்பிடுவோம். ஒரு காஃபி மினிமம் எவ்வளோங்க? 20 ரூபாய். 4 காஃபி 80 ரூபாய். இப்போ காலையில் 1, சாயந்தரம் 1, 8 காஃபி 160 ரூபாய். இந்த 160 பெருக்கல் 365, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இல்லையா? அந்த காசை எடுத்து வச்சா வருஷம் ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணிடலாம். ஈஸிங்க. நம்ம காஃபி கொடுக்கிற காசு தாங்க இல்ல, 160 ரூபா, 3 3 18. அப்போ இந்த 365 நாள் இந்த 160 ரூபா காசு எடுத்து வச்சா வருஷம் ஒரு முறை நீங்க கல்யாணம் பண்ண வெட்டிங் டே அன்றைக்கு, இல்லைங்க என் குழந்தை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தை பர்த்டே அன்னைக்கு, இல்லை ஒய்ஃபு தாங்க எனக்கு ரொம்ப இஷ்டம், மனைவி தாங்க 7, அவள் வந்தது பிறகு தாங்க என் வாழ்க்கை மேல் நோக்கி போச்சு, அப்போ ஒய்ஃபோட பிறந்த நாள், இந்த மாதிரி ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருஷம் அந்த டேட்டில் ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணிட்டீங்கன்னா வீடு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். வீட்டுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும், நினைக்கக்கூடிய காரியம்லாம் ஈஸியாக நடக்கும். எங்கள் ஊரில் போன வாரம் தான் ஒருத்தர் ஜோசியர் ஆனாருங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, ஆனால் ஆளுங்க அங்கே நிறைய போகிறாங்க, நான் பாயிண்டாக எடுத்து வைக்கிறேன் என்கிட்ட வரவே மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைப்போம். அப்போ நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துல நல்ல வைப்ரேட்டிங் இல்லை ஒன்று.
கிருபானந்த வாரியார் தான் சொல்லுவாருங்க, சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்வார். அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆன்மீகம், இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கேணியில குதிச்சிட்டோம். அப்ப இந்த கேணியில குதிச்சிட்டா அந்த கேணிக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்கு, அதனுடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் கரைக்கு வரணும். உடனே தடதடன்னு கரைக்கு வந்துடக்கூடாது. அப்ப இந்த துறையில வந்துட்டா என்ன பண்ணணும், தினந்தோறும் காலையில குளிச்சுட்டு உங்க ஆபீஸ் ரூம்ல உட்காரும் பொழுது நெத்தி நிறைய விபூதியோ சந்தனமோ வச்சுட்டு தான் உட்காரணும். நம்மளை பார்த்த உடனே அவனுக்கு பாதி கஷ்டம் குறைஞ்சிடணும். நம்மளே வீட்டில் ஒய்ஃபிட்ட சண்டை போட்டு வந்து இங்கே உட்காந்துதா அவன் பாதியிலே போயிடுவான். அப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து 100% பலிக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கணும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், நெத்தி நிறைய விபூதி குங்குமம் வச்சுருக்கணும், அவனை பார்த்தவொன்னே வாங்கன்னு கேட்கணும். ஸோ இதெல்லாம் செஞ்சுக்கணும். இப்போ முகஸ்துதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு விதி. அதே போல் டெய்லி காலையில் ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் போல் வெல்லம் எடுத்து வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அப்போ நீங்கள் சொல்கிற வாக்கு அத்தனையும் அப்படியே பலிக்கும். ரொம்ப ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு உருண்டை வெல்லம் வாங்கி அதில் பிள்ளையார் மாதிரி கத்தியில் கிழிச்சிட்டு அதை வச்சு பூஜை பண்ணானா அவன் கஷ்டமெல்லாம் குறைஞ்சி போயிடும் உருண்டை வெள்ளத்தில். அப்போ ஒரு அச்சு வெள்ளத்தை எடுத்து வாயில போட்டு நீங்க வாக்கு சொன்னீங்கன்னா அந்த வாக்கு அப்படியே பலிக்கும், அப்படியே பலிக்கும். இதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்திக்கணும். அதே போல நம்மகிட்ட ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி வர்றாரு, அவர் நோட்டை எப்படி கொடுக்குறாரு, யாரு கூட வர்றாரு, இதெல்லாம் ஒரு கண்ணில் நம்ம பார்த்துக்கணும். கணக்கு போடுறோம், திசை போடுறோம், புத்தி போடுறோம், அந்தரம் பார்க்குறோம், இதெல்லாம் அப்புறம். அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு, அவன் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், யார் கூட வந்திருக்கான், அந்த கூட வந்தவன் எப்படி இருக்கான், இதெல்லாம் ஒரு முறை பார்த்துட்டாவே நோட்டை பிரிக்காமையே பலன் சொல்லலாம். ஒருத்தன் வித்தியாசமா முடி வெட்டிட்டு ப்ளூ கலர் அடி கருப்பு கலர் சட்டை போட்டு ஒருத்தன் கூட்டிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ராக திசை போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க. போன வாரம் வண்டியில விழுந்தானா ஆமான்னுவான், வீட்டுக்கு பாம்பு வந்துச்சானா ஆமான்னுவான். கண்டிப்பா ராக திசை போயிட்டு இருக்கும். அவன் தான் அந்த மாதிரி ஒரு நபரை ஃப்ரெண்ட்ஸா வச்சிருப்பான். இதே நல்ல நெத்தில விபூதி வச்சுட்டு ஒரு பவ்யமா இருக்கக்கூடிய அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கண்டிப்பா குரு திசை போயிட்டு இருக்கும். இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா கேட்கறதுக்காக வந்திருப்பான். ஈஸி. இன்னும் சிம்பிள் மெத்தடு பாருங்க. ஒரு ஜாதகத்தை வந்தோன்னு பிரிச்சுட்டு இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பார்த்துக்கணும். அந்த நட்சத்திரத்துடைய கிரகம் எந்த கட்டத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அது சார்ந்த கேள்வி தான் கேட்பான். அதை சார்ந்த கேள்வி தான் கேட்பான். நட்சத்திரத்துக்கு கிரகம் 4ஆம் இடத்துச்சுன்னா வீடு வாங்கலாமான்னு தான் கேட்பான். இதுதான் அவனுடைய கேள்வியா இருக்கும். அப்போ ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டாக்கா அந்த தொழில வந்து முழுமையா ரொம்ப அற்புதமா பண்ணணும் அப்படின்னு விதி. நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் வந்துட்டானாக்கா கண்டிப்பா நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாது. கடைசி வரைக்கும் அவனால் நமக்கு 10 கிளைண்ட் வந்துகிட்டே இருக்கணும். இது ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்போ ஐயா ஒருத்தர் சொன்னார், குரு இல்லாத வித்தை வேஸ்டா போயிடுனாரு. அதுலயே நிறைய சொல்லலாம். அண்ணா தம்பி இல்லாத சகோதரத்துவம் பால், கோயில் இல்லாத ஊர் பால், நெய் இல்லாத உணவு பால். சாப்பாடுனா கண்டிப்பா நெய் இருக்கணும். மனையால் இல்லாத மனைப்பால், மனைவி இல்லைன்னா அந்த வீடு இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு வெளியில போயிட்டு வரீங்க, வீடு கேட்டையும் கதவும் திறந்திருக்கணும், நீங்க செப்பலை கட்டிட்டு உள்ள போகணும். 3 சாவி எடுத்து 3 கதவை திறந்து நீங்க உள்ள போற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி ஒரு டென்ஷன் ஆயிடுவீங்க. இப்ப மனையால் இல்லாத மனை பால், நீர் இல்லாத நெற்றி பால். இவ்வளவு பேர் நெத்தி கொடுத்துருக்காங்க, நீரோ குங்குமமோ சந்தை ஏதோ நெத்தியில வைக்கணும், இதெல்லாம் பால். அப்போ வித்தை இல்லாத தொழில் பால். இப்ப எனக்கு பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் கத்துக்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு யாரை போய் பார்க்கறது, யார்கிட்ட கேட்கறது எதுவுமே தெரியாது. அந்த ஆசையும் எப்படி வந்துச்சுன்னா, நான் வேலை செய்யலாமா, சம்பளத்துக்கு போகலாமா, சொந்த தொழில் செய்யலாமான்னு ஒருத்தட்ட போய் என் ஜாதகத்தை காட்டினேன். அவரு தான் சொன்னார். சும்மா ஒரு மாட்டுக்கோட்டையில் உட்கார்ந்துருந்தார். ஜாதகத்தை பார்த்துட்டு, தம்பி உனக்கு ஜாதகம் வரும் தம்பி, நீ கத்துக்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். அவர் சொன்னாருங்கிறதுக்காக அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு ஜாதகம் கத்துக்கணும்னு இறங்கினேன். நிறைய கடத்தரில் போய் புக்கு வாங்கினேன். என் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம்.
ஸோ அகத்தியர் மனசில் பிரார்த்தனை பண்ணி நீங்கள் தாங்க எனக்கு குரு, வேறு யாரும் கிடையாதுங்க அப்படின்னு அகத்தியரை மனசில் வச்சுக்கிட்டு அந்த புக்கை வாங்கி படித்தேன். ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு முதல் மேடை எனக்கு, என்னை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்போ அந்த மாதிரி புக்கை வாங்கி படித்து அண்ணா, தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமே இவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி வீட்டில் கணக்கு போடுவேன். கணக்கு போட்டு ஒரு சீட்டில் குறித்து எடுத்துப்பேன். எங்கள் ஊரில் யார் நல்லா ஜோதிடம் சொல்கிறாரோ அவர்கிட்ட போய் 100 ரூபாய் காசை கொடுத்து இதையே நோட்டை கொடுத்து பார்ப்பேன். அவர் என்ன சொல்கிறாருலாம் ஒரு சீட்டில் குறிச்சிக்குவேன். பக்கத்தூரில் ஒரு ஜோதிடர் இருக்கார், அவர்கிட்ட போய் 100 ரூபா கொடுத்து அந்த ஜாதகத்தையே பார்ப்பேன். அவங்க 2 பேர் என்ன சொன்னாங்க, நான் என்ன குறிக்கலை, நான் குறித்ததை அவங்க ஏன் சொல்லலை, இது 3ஐயும் பார்த்துட்டு என் சொந்தக்காரனை கூப்பிட்டு பதில் சொல்லிடுவேன். இப்படி தான் முத ஜாதகம் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி கற்றுக்கிட்ட வகையில் என் ரிலேஷன் சர்க்கிளில் 2 பேர் காதல் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். 13 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஜாதகம் கற்றுக்கிட்டு அகத்தியரை தான் குருவாக வச்சுக்கிட்டு ஜாதகம் அப்படிங்கிறத நான் கிளாஸ் போனேன். இன்னைக்கு வரைக்கும் என் ஜோதிட நிலையத்துக்கு பேர் அகத்தியர் ஜோதிட நிலையம். நான் வாக்கு சொல்லும்போது அகத்தியரை சொல்லி தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் ஐயா வந்து எனக்கு குருவானாங்க. இங்கே முத நான் வரும்பொழுது எல்லாரும் மேடையில் பேசுவாங்க, ஈண்டெடுத்த தாய் தந்தையை வணங்கி என்னுடைய குருவை வணங்கி, எனக்கு சுருக்குன்னு இருக்கும், நம்ம குருவே இல்லையே. ஆன்மீகத்தில் எனக்கு நிறைய குரு இருக்காங்க, நிறைய பேர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கேன். ஆனால் ஜோதிடத்துக்கு குரு இல்லை. நான் இப்படி படிச்சிருக்குமே அப்படி வருத்தம். அப்போ ஐயா சேர்ந்த பிறகு கொஞ்சம் கால தாமதம், ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கலன்னா அது உங்களுக்கானது அல்ல, கிடைச்சிருச்சுன்னா உங்களை தவிர வேற யாருக்கு அல்லன்னுவான். அப்போ கொஞ்சம் காலம் கடந்து எனக்கு கிடைச்சாலும் ஒரு அற்புதமான குரு கிடைச்சிருக்காங்க. இந்த வழி பயணம் ரொம்ப இனிதான பயணம், ரொம்ப அற்புதமாக செயல்படணும். இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒன்று. ஸோ எவ்வளோதான் நம்ம ஜாதகம் பார்த்து அடுத்தவங்களுக்கு பலன் சொன்னாலும் நம்ம கோவிலுக்கு போய் சாமியை பிரார்த்தனை பண்ணால் தான் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே போல் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பலன் சொல்லும் பொழுது அடுத்த முறை வந்து அவன் நம்மகிட்ட சொல்லுவான், சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பையன் வெளிநாடு போயிட்டாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டம் குறைஞ்சிருச்சுங்கன்னுவான். அப்போ அந்த கர்மாக்கள்லாம் எங்கே வந்து சேரும், நமக்கு வந்து சேரும். அவன் ஒரு கஷ்டம் தீர்ந்துருச்சுன்னு சொன்னானா நம்ம வாக்கு சொன்னதுனால தான் தீர்ந்துருக்கு, அந்த கர்மா நம்மளை வந்து சேரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மினிமம் வருஷத்துக்கு 3 முறையாவது கடல்ல, ஆத்துல, அருவியில போய் குளிக்கணும். அப்பதான் அந்த சுமை நம்ம கிட்ட இருந்து குறையும். பிராமணர்லாம் பாருங்க, நாங்கெல்லாம் பூணல் போட்டிருக்கோம், டெய்லி 3 நேரம் சந்தியாவதன ஜபம் பண்ணுவோம், காலையில, மதியம், சாயந்தரம், மினிமம் 2 முறையா பண்ணுவோம். அப்படி பண்ணுனா அன்னன்னைய கர்மா அன்னன்னைக்கே கம்ப்ளீட் ஆயிடும். அப்போ நம்ம ஜாதக தொழில வரும்போது எல்லாருடைய கர்மாவை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாக்கா நிச்சயமா கடல்ல, ஆத்துல, அருவியில போய் குளிச்சுட்டா அந்த கர்மா நீங்கிடும். எங்கேயாவது கடலுக்கு போற வாய்ப்பு கிடைச்சா ஒரு 20 லிட்டர் கேன்ல தண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. வாரம் ஒரு முறை வீடு கழுவும் போது, துடைக்கும் போது அந்த தண்ணியை ஊற்றி கழுவிடுங்க. கடல் தண்ணியில உப்பு நிறைய இருக்கும், உப்பு டிஸ்ட்ரிக்ட்லாம் நிவர்த்தி பண்ணும். உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது, அதிகமாக போனாலும் சாப்பிட முடியாது. அதனால உப்பு தண்ணி வச்சு வீடு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க. வாரம் ஒரு முறை குளிக்கும் போது உப்பு கொஞ்சோண்டு குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டா நம்ம தேகம் சுத்தமாகிக்கிட்டே இருக்கும், நம்ம சொல்கிற வாக்கு பலிதமாக இருக்கும், நம்மளை நாடி கிளைன்ட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற பலன் அத்தனையும் அப்படியே நடக்கும். இவ்வளோ தன்மைகள் உண்டு. ஸோ இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர்கள், உங்கள் புகழ் அனைத்து ஓங்குக. நீங்கள் அத்தனை பேர் இறைவன் அனுகிரகத்தால் நிறைய சாதனைகள் புரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுவரையில் நான் ஐயாவுக்காக எந்த ஒரு மரியாதையும் பண்ணலை. ஸோ முதல் முறையாக ஐயா அவர்களுக்காக ஐயா அவர்கள் வந்து ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி கோர்வையா அழகா சிறப்பான ஒரு சொற்பொழிவு கொடுத்து நிறைய பேர்த்துக்கு ஒரு விழிப்புணர்வும் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறாரு. ஏன் இன்னைக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ஆன்மீகத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. குரு வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் உச்சமாகக்கூடிய இந்த நாளில் இது குரு உச்சமாகி முதல் கூட்டம்.
அப்ப இந்த கூட்டத்தில் ஆன்மீகத்தை பத்தி, ஏன்னா இந்த வருடம் முழுவதுமே நிறைய ஆன்மீகத்தை பத்தி தான் நிறைய நடக்க போகுது, ஆன்மீகத்தை பத்தி தான் பேச போறாங்க. ஆன்மீகத்தை பத்தி நம்பிக்கை இல்லாதவங்க கூட நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருடங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும். அப்ப ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் நிறைய விஷயத்த மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டுகள் கண்டிப்பாக நடக்கும். அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மக்களுடைய பொது சேவைகளுக்கு முன்னாடி வந்து இறங்குவாங்க. அப்போ அதெல்லாம் முன்வரிசையில் வரக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயத்தை அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்தாரு. ஐயாவுடைய மகத்தான ஒரு சேவையை பாராட்டி, இப்போ ஏன்னா இந்த முதல் கூட்டம், அது மட்டும் இல்லை விழாவினுடைய முன்னிலை வகித்து இந்த சிறப்பை செய்ய இருக்கின்றார். இது மட்டும் இல்லாமல் அவருடைய கடகராசி கடக லக்னம் அவருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்குது. அதனால் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சந்தன மாலையை அணிவித்து கிரீடம் வைத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. ஒரு பயம் உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஒரு சினிமா படத்துல விஜய் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போவான் பாருங்க, மாலை போட்டு. இவ்வளவு பொறுப்புகள் மேல சுமை ஏற ஏற அந்த அளவுக்கு பொறுப்புகள் நிச்சயமாக கூடணும். லோகநாத அண்ணா அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். சிட்டா பறந்துட்டு இருப்பாரு. ஆனா எப்ப இந்த சால்வ போடுறாங்கள அப்ப ஆள் இருக்க மாட்டார். சால்வ மாலை போடும்போது இருக்க மாட்டாரு. அண்ணாவுக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கு, எங்கேயோ இருந்து வருவார். அது மாதிரி இந்த பொறுப்புகள் அதிகமாகிட்டே இருக்கு. நிச்சயமா இந்த சால்வை மரியாதைகளுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய பணி சிறக்கு என்றது மனமார்ந்த தாழ்மையோடு தெரிவிச்சு. மகிழ்ச்சிங்கய்யா. அடுத்தது ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் 4வது வாரத்தில் அதுக்கு மிக விரைவில் தேதி அறிவிக்கிறேன். அடுத்த காசி யாத்திரை செல்ல இருக்கின்றது. இப்போ சென்ற 2 வாரத்துக்கு போன வாரம் தான் வந்து காசிக்கு சென்று வந்தோம். அடுத்த காசி யாத்திரை, ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கனால டேட் வந்து இன்னைக்கு நான் கண்டிப்பாக அலௌன்ஸ் பண்ணிடுறேன் மத்திய நேரத்தில். இப்போ இந்த 84வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு தலைமை தாங்கி மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் பொன்னையாசாமி ஐயா அவர்கள். ஐயாவை